வணக்கம். தமிழகத்திற்கு பேரிடர் நிவாரண நிதியாக தற்பொழுது நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 522 கோடி புள்ளி 34 லட்சமானது தற்பொழுது ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த வருடம் பார்த்தோமேனால் தமிழகத்தை பல்வேறு புயல்கள் தாக்கியிருந்தன. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மிக்ஸாம் புயலானது பார்த்தோமேனால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சேதத்தை உண்டு பண்ணியிருந்தது. இதனால் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுமே பார்த்தோமேனால் பலத்த சேதத்திற்கு உள்ளாகி இருந்தது. உடனடி நிவாரண பணிகளுக்காக பார்த்தோமேனால் கூடுதல் தொகையை ஒதுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோமேனால் தொடர்ந்து கடிதங்கள் வாயிலாக கோரிக்கை வைத்திருந்தார். அதே போன்று மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை மனுக்களும் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பார்த்தோமேனால் தமிழகத்திற்கு 522 கோடியே 34 லட்சம் ஒதுக்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக நிதி உதவி கேட்ட நிலையில் பார்த்தோமேனால் 522 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது பேரிடர் மேலாண்மை நிதி பார்த்தோமேனால் தமிழகத்தில் பல்வேறு புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மறுசீரமைப்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என தற்பொழுது தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்த நிலையில் மத்திய அரசு இந்த தொகையை ஒதுக்கி இருக்கிறது. நாளைய தினம் பார்த்தோமேனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை தர இருக்கிறார். அதே போன்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தற்பொழுது பாஜக தனது தேர்தல் பணிகளை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் நிவாரண தொகையை ஒதுக்கி உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பிரதமர் அவர்களுடைய தமிழக வருகையும் ஒரு பார்த்தோமேனால் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை தமிழகம் வரக்கூடிய பிரதமரை இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தனித்தனியாக சந்தித்து பேசுகின்றனர். அதற்கு முன்பாகவே தற்பொழுது இந்த பேரிடர் நிதி ஒதுக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.